நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக மாறிக்கிட்டே இருக்குது. உலக அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு பெரிய ஒரு அவமானத்தை தேடித்தர்றதுக்கு ட்ரை பண்ணார். நான் தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடத்தினேன். குறிப்பாக ட்ரேட் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நீங்கள் இதை சீஸ்ஃபயர் ஏற்படுத்தலைன்னா நான் ட்ரேட் உங்ககிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் 2 நாட்டு தலைவர்களும் சம்மதித்தார்கள், சீஸ்ஃபயர் உருவானது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி நான் பேசலை, அப்படி பேசுகிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனார் பார்த்தீங்களா. இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி தான் இது சீஸ்ஃபயர் ஆனது அப்படின்னு சொன்னவங்க எங்கே போவாங்க, அவங்களுடைய ஃபேஸை எங்கே வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். சவுதி அரேபியாவில் போய் 1 ட்ரில்லியன் அளவுக்கான பிஸ்னஸை ரெடி பண்ணியிருக்கார். அதே மனுஷன் சிரியாவிலையும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண போகிறார். இவ்வளோ நாள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபரை இன்றைக்கி சிரியாவினுடைய முக்கியமான நபர், அவருடன் நான் மீட்டிங்கில் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையோ இல்லாட்டி அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாலேயோ ஒரு போஸ்ட் போடும்போது அவருக்கு கொஞ்சமும் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்காதான்னு கேட்டால் இருக்காது. பிகாஸ் ஹீ இஸ் அ பிஸ்னஸ்மேன், பக்கா பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசின டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி நான் பேசவே இல்லை, வேணும்னா பேசியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லை, முக்கியமாக 3 தீவிரவாதிகள் ப்ளஸ் இன்றைக்கு ஒரு தீவிரவாதியை இந்தியாவினுடைய இராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அவங்க சொல்கிற மெசேஜ் என்ன? பகல்காம் தாக்குதலுக்கும் இந்த 4 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு தேடுதல் வேட்டை நடந்துகிட்டே இருக்கே. அதனுடைய காரணம் என்ன? கடைசி நேரத்தில் ஒரு ஃபோன் கால், ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு தான் அந்த தீவிரவாதி இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு பண்ணினாங்க அப்படிங்கிற தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய என்ஐஏ. இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வாத்தி ஜெய்சங்கர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்னாச்சு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பாகிஸ்தானுடைய நீர்வளத்துறை இந்தியாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. எங்கள் நாட்டினுடைய இன்டர்னல் பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நாளுக்கு நாள் அதிகமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிப்பாட்டி வச்சு அதனால் வரக்கூடிய தண்ணீரை நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில் அதிகம் ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தண்ணீரை உடனடியாக திறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் கடிதமாக. இந்த மாதிரியான செய்தி ஊடகத்தில் சில செய்திகளை பார்க்கும்போது இவ்வளோதான் உங்களுடைய டக்கா, இதுக்கு தான் நீங்கள் இந்த அளவுக்கு எங்ககிட்ட போருக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. சரி, அப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத பற்றி இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கான ஐடியா இருக்கா அப்படிங்கிறத வாத்தி ஜெய்சங்கர் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அந்த மனுஷன் சொன்னது என்ன தெரியுமா? இல்லை, இங்கே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறுத்தி வைக்கப்பட்டது தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரே ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருக்க போகுது. எப்போ பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர்லேருந்து நீங்கள் காலி பண்ணி போவீங்க, அது மட்டும்தான் எங்கள் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையாக இருக்க போகுதே தவிர இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையோ இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப சாலிடாக ஸ்லிப்பர் ஷாட்டாக அடிச்சுட்டு போயிட்டார். வாத்தி ஜெய்சங்கர் அவர்களை பற்றி ஏகப்பட்ட பேர் தலைக்குறவாக ஏகப்பட்ட வசனங்களுடன் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே துரோகிகள் நாடாக மாற்றி வைத்திருக்கிறது இந்தியா, இதில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, இது சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்திக்காரன் பேசுனதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பெரிய அளவில் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவினுடைய நட்பு நாடான இலங்கை இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்தியாவினுடைய நட்பு நாடான பாகிஸ்தான் இப்போ எதிரியாக இருக்காங்க. இந்தியாவினுடைய நட்பு நாடான சீனா இப்போ எதிரியாக இருக்காங்க. இந்தியாவினுடைய நட்பு நாடான பங்களாதேஷ் இப்போ எதிரியாக நிற்கிறாங்க. இந்தியாவினுடைய நட்பு நாடான மியான்மர் இப்போ எதிரியாக இருக்காங்க. இந்தியாவினுடைய நட்பு நாடான ஈரான் இப்போ எதிரியாக இருக்காங்க. இப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் மார்க்கு போட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறாரு. உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இதுதான் சரியான தருணம், இப்போ தான் நம்ம வாத்தியை பற்றி ஏதாவது பேச முடியும்னு சொல்லி நேராக ஜெய்சங்கர் அவர்களுக்கு எதிராக அந்த வீடியோ தூக்கிட்டு வந்து என்னையும் டேக் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, என்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் நட்பாக இருந்தாங்க? எப்போவுமே அவங்க எதிரி தான், விரோதிகளாக தான் இருந்திருக்காங்க. என்னைக்கு சீனாவும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் நட்புடன் இருந்திருக்காங்க? 1960-61 காலகட்டத்திலே முதுகில் குத்திட்டு ஓடனவே சீனா. அன்னையிலேருந்து இன்றைக்கி வர நம்ம எதிரி தான். என்னைக்கு இந்தியாவும் மியான்மரும் ஒன்றா இருந்திருக்காங்க? மியான்மரும் இந்தியா ஒன்றா இருந்திருக்காங்க. ஆனால் மியான்மர் நாட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? அவங்க நாட்டுக்குள்ளே இப்போ நடப்பது இராணுவ ஆட்சி, நார்மல் ஆட்சி கிடையாது. அதுலேயும் இந்தியாவுக்கும் என்னையா சம்பந்தம்? அடுத்ததாக பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்காங்க? பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரசியல், இது எல்லாமே அந்தந்த நாட்டினுடைய அரசியல் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதிக்குமா என்று கேட்டால் அது அவங்க நாட்டை பாதிக்கும்.
ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அரசியல், அந்த மாற்றம், அந்த இராணுவ புரட்சி இதெல்லாமே எப்படி தலைகீழாக மாறும். அந்த நேரம் தான் இந்தியா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த நேரமும் இந்தியா அந்த இடத்துல நட்பு நாடாக தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உலக அரசியலில் யாரும் யாருக்கும் நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, உக்ரைனுடைய நண்பன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யாருக்காவது இன்னைக்கு பதில் சொல்ல முடியுமா? உக்ரைனுடைய எக்ஸாக்ட் நண்பன் வேறு யாருமே கிடையாதுங்க, ரஷ்யா தாங்க. ரஷ்யா மனசு வச்சா உக்ரைன் நல்லா இருக்கும், ரஷ்யா மனசு வைக்கலன்னா உக்ரைன் நல்லா இருக்காது. வேறு ஒரு நாடும் மனசு வச்சு உக்ரைன் நல்லா இருக்க போகிறதும் கிடையாது. உக்ரைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினச்சி ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை இப்போ உக்ரைனுக்காக அமெரிக்கா கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்க. மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கான அந்த தொகையை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், இனி உக்ரைன் எங்களுக்கு கடனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இங்கே எதிரிகள் நண்பர்கள் அப்படிங்கிறத விட யாருக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கூடுதலாக இருக்குது, அந்த நாடு நம்முடைய நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அதுதான் இப்போதைய வெளியுறவு கொள்கை. பேஸ்டு ஆன் டிமாண்ட்ஸ். அது லாஜிக்கலாக இல்லாட்டி பெரிய அளவில் கோட்பாடுகளின் அடிப்படையில் நட்பு நாடுகள் அதெல்லாம் அந்த காலம் மலையேறிடுச்சு. எனக்கு என்ன தேவை? அவங்க நட்பு நாடு. எனக்கு ஆயில் தேவையா? சவுதி அரேபியாவா? எனக்கு அவனை நட்பு நாடான்னு மாற்றிக்கணும். அதுதான் இப்போது நடந்திருக்கக்கூடிய உலக அரசியலை தவிர வேறு உலக அரசியலாம் நீங்கள் மறந்து விட வேண்டியதுதான். பழைய காலத்திலே இருந்து இந்த குண்டு சட்டியில் குதிரை ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ பார்க்கக்கூடிய உலகம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நாம் பழைய இடத்துலே இருந்து அதையே ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த உலகத்திலே தான் இருப்போம், புது உலகத்துக்கு திரும்ப மாட்டோம். பகல்காம் அட்டாக்குக்கு 3 தீவிரவாதிகள் காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய 3 நபர்களுடைய புகைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய இராணுவம் ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க. இந்த 3 நபர்களை பற்றி துப்பு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை என்ன கொடுக்கப்படும், அவங்களுக்கு அங்கீகாரமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும், அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவில் 2 இடங்களில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க நம்முடைய இராணுவ வீரர்கள். அதில் 3 தீவிரவாதிகள் ப்ளஸ் இன்னைக்கு ஒரு தீவிரவாதி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த 3 தீவிரவாதிகளை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடியான பதிவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சோஃபியான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்தது தான் அந்த 3 தீவிரவாதிகளுடைய அட்டாக். அவங்கள கொண்டுட்டாங்க. அவங்கள கொன்னதோடு இல்லாமல் இராணுவ வீரர்கள் அந்த பிணத்துக்கு முன்னாடி இருந்து வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி இந்தியாவுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், நான் இராணுவ வீரர்கள் நாங்கள் எல்லையை காத்துக்கொண்டே தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் சொன்னது எல்லாமே ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்குது. ஸோ இது சோஃபியான் அப்படிங்கிற பகுதியாக இருந்தது என்றால் அடுத்ததான் நடந்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரால் அப்படிங்கிற ஏரியா தான். இந்த ட்ரால் அப்படிங்கிற ஏரியாவில் இரவு மட்டும் யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு உளவு செய்தி நம்முடைய இராணுவத்துக்கு கிடைக்கிது. நேரடியாக போய் தேடி பார்க்குறாங்க. ட்ரோன் வழியான காட்சியை பார்க்கும்போது ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை ட்ரோன் பார்த்து விட்டது அப்படிங்கிறது அவனும் பார்த்துனா உடனடியாக அவங்களுடைய வீட்டுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி இனி இப்போ இந்திய ராணுவம் சுட்டு கொண்டாலும் கொண்டுடலாம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள இந்திய ராணுவம் கொன்று விட்டது. ஏன்னா அவன் கையில் துப்பாக்கி இருக்குது, இந்திய ராணுவத்தை கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கான். இது யாருடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லஷ்கர் இ தொய்பாவினுடைய முக்கியமான ஒரு தீவிரவாதி. இந்த தீவிரவாதி இந்தியாவுக்குள் இந்தியாவில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கி நன்மைகளையும் நம்ம நட்புடன் இருக்கக்கூடிய சகோதரத்துவையும் கிளர்ச்சியாளர்களுடைய படையாக மாற்றுவதில் வல்லமை படைத்ததாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி வரக்கூடிய தீவிரவாதிகள். அவனுடைய பெயர் அமீர் நசி வாணி அப்படிங்கிறது தான். இந்த அமீர் வசி வாணி அப்படிங்கிறவனை நம்ம ட்ரோனில் பார்த்துட்டோம், லைவாக அவனுடைய ஃபுட்டேஜ் பார்த்துட்ருக்கோம். அவனுக்கு ஒளியை கூட சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவன்கிட்ட ஏகப்பட்ட துப்பாக்கிகள் இல்லாட்டி குண்டுகள் அப்படிங்கிறது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தீவிரவாதிக்கும் பகல்காம் அட்டாக்ல நடந்த அந்த தீவிரவாதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி அவனுடைய மொபைல் ஃபோனை எடுத்து தீவிரமாக தேடுதல் வேட்டையை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் கடைசியாக ஒரு வீடியோ கால் போயிருக்கு, அது அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கு. என்னை சுற்றி ராணுவ வீரர்கள் பிடிச்சிட்டாங்க, சீக்கிரமாக நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ அங்கே பதிவாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவங்களுடைய அம்மா அப்பா அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போதே வேறொரு ஃபோனில் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த நபருக்கும், அதாவது இப்போ கொல்லப்பட்ட இந்த நபர்கள் ப்ளஸ் அந்த 3 தீவிரவாதிகள் அவங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் எடுத்து பகல்காம் அட்டாக்கின் போது ஏதாவது திட்டத்தை இவங்க தீட்டியிருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சங்கேத குறியீடுகள் இல்லாட்டி மெசேஜஸ் ஏதாவது கிரிப்டிக் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற அந்த நோட்டத்துடன் நம்முடைய ராணுவ வீரர்கள் இதை அணுக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்திய ராணுவம் சும்மா இருக்கல. இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு டீம் யூஎன் எவிடன்ஸ், பகல்காம் அட்டாக்கு நம்ம யூஎன்ட்ட போய் எவிடன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். டெக்னிக்கல் டீம் இன் நியூயார்க் அப்படிங்கிறது, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய டெக்னிக்கல் டீம் என்ன செய்கிறாங்கன்னா அதாவது ஐநா சபையினுடைய டீம் 1267 சாங்ஷன்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இவங்க தான் யூஎன் ஐநா சபையினுடைய ஒரு பார்ட்னர். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸர் ஃபார் கவுண்டர் டெரரிசம் UNOCT,
அதுவும் இல்லாமல் கவுண்டர் டெரரிசம் கமிட்டட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரேட் CTED இப்படிங்கிற இந்த 3 அமைப்புடன் நம்முடைய இந்தியாவினுடைய இந்த டெக்னிக்கல் டீம் பஹல்காம் தாக்குதல் என்ன நடந்துச்சு, அதில் பாகிஸ்தானுடைய பங்கு என்ன, எப்படி தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க, அப்படி உள்ள வந்த தீவிரவாதிகளை நம்ம என்ன செஞ்சோம், எப்படி அவங்கள மிஸ் பண்ணோம், எப்படி அவங்கள பிடிச்சோம், இது எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐநா சபைக்கும் நேரடியாக இந்த விஷயங்கள்லாம் தெரிய வர்றதுனால இந்தியாவை எதிர்த்து ஐநா சபையால் உடனடியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஐநா சபை என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்தியாவினுடைய இந்த பதிலடியை குறைப்பதற்காக அங்கே நம்ம நிறைய பொருளாதார தடையை போடலாம், இல்லாட்டி இன்னும் சில விஷயங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையும் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த ஐநா சபை பஹல்காம் அட்டாக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல, யாருக்கு எதிராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். TRF ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு தான் இதற்கு காரணம். 2016 தொடங்கப்பட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எதிராக ஏகப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிறைய சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்களை வெறுக்கக்கூடிய நபர்கள் தான் இப்போ இந்த 2019 தொடங்கப்பட்ட TRF அப்படிங்கிற நபர்கள். அப்போ TRFல இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இந்தியாவினுடைய சுற்றுலா தலத்தை விரும்ப மாட்டார்கள், இந்தியாவுக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகளை விரும்ப மாட்டார்கள். அவங்கள கொலை செய்வது, அவங்களை மிரட்டுவது அப்படிங்கிறதுல தான் யார் குறியாக இருந்திருக்காங்க, இந்த TRF அப்படிங்கிற அந்த குழு. அதே TRF குழு தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு இல்லாட்டி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லப்போனால் இந்த TRF அப்படிங்கிற படையை அழிக்கும் வரையிலும் இந்தியாவால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த TRF அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு தீவிரவாத இயக்கமா என்று கேட்டால் இல்லை. அப்போ அதை தீவிரப்படுத்துறதுக்காக இப்போ அமெரிக்காவிடமும் அதே மாதிரி சில முக்கியமான நட்பு நாடுகளிடமும் இந்தியா கேட்பது என்னென்னா, இந்த TRF அப்படிங்கிறத வேர்ல்டு கிளாஸ் டெரரிஸ்ட் ஏஜென்சியாக அறிவிங்க. அப்படி அறிவித்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் கிடையாது, எந்த நாட்டுக்கு எதிராகவும் அவனால் யோசிக்க முடியாது, அப்படி யோசித்தாலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர வேண்டும் என்பது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்து. லஷ்கர்-இ-தொய்பாவினுடைய முக்கியமான நபர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னும் 3 நபர்கள் ஆல்ரெடி கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போதும் அடுத்ததான் நம்முடைய இந்திய அரசாங்கம் இந்த மாதிரியான கைதிகளுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்விதான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.